வணக்கம் நண்பர்களே. இன்று நீங்கள் பார்க்கப் போகும் இந்த வீடியோ உங்க வாழ்க்கையையே தலைகீழாக மாற்றக்கூடிய ஒரு உண்மையைப் பற்றி. ஒரு உண்மை என்னன்னு தெரியுமா? 25 வயசுல நம்ம சுற்றத்துல எல்லாரும் வேடிக்கை, சிரிப்பு, படங்கள், பொழுதுபோக்கு இதுல மூழ்கி போயிருக்கும்போது, அதே வயசுல ஒரு சிலர் மட்டும் சத்தமில்லாம தனிமையில அவரோட கனவுக்காக உழைக்கிறாங்க. இதுதான் இன்று நம்ம கதையின் தொடக்கம். 25 வயசுல நண்பர்கள் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப நீ உன் கனவை எட்டிடணும். இதுதான் நம்ம தலைப்பு. 25 வயசு ஒரு ஆபத்தானவும் அதே நேரம் ஒரு அதிர்ஷ்டமான வயசும். ஏனென்றால் இந்த உலகம் உங்க கவனத்தை தின்றது. நண்பர்கள் அழைப்பாங்க, பார்ட்டி இருக்குது, டீ கடை, காஃபி கடை, டிரைவ் போலாம், மூவி போலாம். வெளியே போகலன்னா அடுத்த நாள் மாறிட்டே என்று சொல்லுவாங்க. ஆனா நீ கேட்க வேண்டிய ஒரே கேள்வி, இந்த 25ல நீ வேடிக்கை பார்க்க போறையா அல்லது உன் கனவை எட்டப் போறையா? சொல்ல வரது சுலபம், ஆனா உண்மையில உழைப்பது தனிமையில தான். நீங்க கவனிச்சிங்களா? கனவை பின்தொடர்றவர்களுக்கு அவர்களோட சுற்றத்துல அதிகால யாரும் இருக்க மாட்டாங்க. ஏனென்றால் நிஜ உழைப்பு அதிர்ஷ்டமான அமைதியில நடக்குது, சத்தமில்லாம, கையெழுத்தில்லாம. ஆனா இந்த 25 வயசுல உங்களை கீழே இழுக்கிற 3 மரண பழக்கங்கள் இருக்கு. குறையில்லா கேளிக்கை, நண்பர்களின் அழுத்தம், தள்ளிப்போடும் பழக்கம், டுமாரோ சிண்ட்ரோம். இவை 3ம் உங்க 35 வயசு வாழ்க்கைய நசிக்கிடும். 25 வயசுல 1 மணி நேரம் வீணாகினா அதற்கான விலை 35 வயசுல உணருவீங்க. அந்த 35ல உங்க நண்பர்கள் இப்போ சிரிச்சு விளையாடுற இடத்துல அவர்கள் உங்க முன்னாடி நின்னு கைத்தட்டி, ப்ரோ எப்படி நீ இத்தனை உயரம் ஏறினேன்னு கேட்பாங்க. அதுதான் உங்க தியாகத்துக்கான பரிசு. நினைச்சு பாருங்க, 25 வயசுல எடுக்கிற கடினமான முடிவுகள் தான் 35 வயசுல உங்களுக்கு சுதந்திரம், அதிகாரம், மரியாதை, ஓய்வு அனைத்தையும் தரும். இப்ப சொல்லுங்க, இன்று நீங்கள் என்ன முடிவு எடுக்க போறீங்க? வேடிக்கை பார்க்க போறீங்களா அல்லது உங்கள் கனவை எட்ட போறீங்களா? நீங்க இப்ப விட்டுட ஒரு பழக்கம் என்ன? 35 வயசுல நீங்க எட்டப் போகிற இலக்கு என்ன? கமெண்ட்ல எழுதுங்க. அது உங்க வாழ்க்கை மாற்றத்துக்கு முதல் கையொப்பம். இந்த உத்வேகத்தை உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. மற்றும் எப்போதும் நினைவில் வைங்க, 25 வயசுல எடுத்த ஒரு சரியான முடிவு உங்க முழு வாழ்க்கையையும் உயர்த்திடும். நன்றி நண்பர்களே, வணக்கம்.